Center of mass நீட் டைப் ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சம். The center of mass of a system of particle does not depend on mass of the particles, internal forces on the particle, position of the particles, relative distance between the particles. ஆக்சுவலா வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கேன் பி அஃபெக்டட் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் வரும். இன்டர்னல் ஃபோர்ஸ்னால ஃபோர்ஸ் ஆன் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து 0. ஏன் எடுத்தோம்னா ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எடுக்கிறோம். இன்டர்னல் ஃபோர்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் செகண்ட் பார்ட்டிகல் மேல எக்ஸைட் பண்ற ஃபோர்ஸ் ஆக்ஷன் எடுத்துங்க. அப்போ செகண்ட் பார்ட்டிகல் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் மேல எக்ஸைட் பண்றது ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா அப்போ இந்த சிஸ்டம்க்கு வித்தின் தி சிஸ்டம் தான் இந்த இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இது ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்னால கேன்சல் ஆயிரும். ஸோ தட் டோட்டல் ஃபோர்ஸ் 0 வரும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா சென்டர் ஆஃப் மாஸ் மேல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகும், இன்டர்னல் ஃபோர்ஸ்னால 0வா இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் ஆன் சென்டர் ஆஃப் மாசஸ் டியூ டு இன்டர்னல் ஃபோர்ஸஸ் இஸ் 0. இன்டர்னல் ஃபோர்ஸஸ் இஸ் 0 அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அப்படின்னா இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து சென்டர் ஆஃப் மாஸை வந்து அஃபெக்ட் பண்ணாது. சரிங்களா? அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து இன்டர்னல் ஃபோர்ஸ் டு நாட் சென்டர் ஆஃப் மாஸ் டு நாட் டிபெண்ட் ஆன் இன்டர்னல் ஃபோர்ஸ். ஆனா சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஆர்சிஎம் இஸ் ஈக்குவல் டு m1 r1 bar plus m2 r2 bar divided by m1 plus m2 அப்படின்னு நம்ம ஃபார்முலா எழுதுவோம். அப்படி எழுதும்போது என்ன ஆகுதுன்னா மாசஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் டிபெண்ட் ஆகுது, அடுத்து பொசிஷன் ஆஃப் தி பார்ட்டிகலும் டிபெண்ட் ஆகுது, அடுத்து ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பார்ட்டிகல்ஸும் டிபெண்ட் ஆயிருக்கு. ஸோ தட் நம்ம என்ன சொல்றோம்னா இன்டர்னல் ஃபோர்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் இன்டர்னல் ஃபோர்ஸ் மட்டும் தான் டிபெண்ட் ஆகல. ஸோ தட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. The center of mass of a system of two particles divides the distance between them. ஆக்சுவலா வந்து இப்போ வந்து இங்க ஒரு மாஸ் m1 எடுத்துங்க, அடுத்து இங்க மாஸ் m2 எடுத்துங்க. இப்போ வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம் வந்து நம்ம r அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து m1 கிரேட்டர் தேன் m2 இருந்தா அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்? நியர் டு m1 இருக்கும். சென்டர் ஆஃப் மாஸ் நியர் டு m1 இருக்கும். இதே m2 கிரேட்டர் தேன் m1 இருந்தா சென்டர் ஆஃப் மாஸ் நியர் டு m2 இருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்றோம்னா இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம ஒரு எக்ஸ்ன்னு எடுத்துங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த x1 எடுத்துக்கலாம். m1 வந்து x1 டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு. அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் லைஸ் நியர் டு தி ஹெவியர் மாஸ் வருது. அப்போ மாஸ் அதிகமா இருந்தா டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் ஃப்ரம் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கம்மியா இருக்கும். அப்படின்னா மாஸும் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் மாஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து அந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னா x1 by x2 is equal to m2 by m1 அப்படின்னு இருக்கும். அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ என்ன வரும் பாரு, நமக்கு இன்வெர்ஸ் ரேஷியோ வருமா டைரக்ட் ரேஷியோ வருமா, எப்படி வரும் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாசஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் வரதுனால டிஸ்டன்ஸ் டிவைட்ஸ் இன்வெர்ஸ் ரேஷியோ ஆஃப் தி மாசஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் அப்படின்னு நமக்கு வருது. ஸோ தட் ஃபர்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தேர்ட் கொஸ்டின். Two bodies of masses 1 kg, 2 kg are lying in the xy plane at -1,2 and 2,4 respectively. What are the coordinates of the center of masses அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்டர் ஆஃப் மாஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ரெண்டு பார்ட்டிகல் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து 1 கிலோகிராம் அப்படின்னு எடுத்துங்க. இதுக்கு வந்து கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா -1,2 கொடுத்துருக்காங்க. அப்போ இது x1 y1 எடுத்துங்க. இன்னொரு மாஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து 2 கிலோகிராம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து கோஆர்டினேட் வந்து 2,4 கொடுத்துருக்காங்க. இது கோஆர்டினேட் x2, y2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் ஒரு இடத்துல இருக்கும். இந்த சென்டர் ஆஃப் மாஸோட எக்ஸ் கோஆர்டினேட் y கோஆர்டினேட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சென்டர் ஆஃப் மாஸுக்கு ஃபார்முலா சொல்லுங்க. xcm is equal to m1 x1 plus m2 x2 divided by m1 plus m2. இதுதான் ஃபார்முலா. இப்போ நமக்கு இது 1 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் நம்ம m1 எடுத்து போறோம். 2 கிலோகிராம் வந்து நம்ம m2 எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ m1 வந்து 1 கிலோகிராம், x1 பாருங்க -1 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை -1 போட்டுங்க. பிளஸ் m2 வந்து பாருங்க 2 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இன்ட்டு x2 வந்து நமக்கு 2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இன்ட்டு 2 போட்டுங்க. டிவைட் பை m1 பிளஸ் m2. m1 வந்து எவ்வளோ 1, m2 வந்து 2. சரிங்களா? இது ஈக்குவல் பார்த்தீங்கன்னா இது 1 இன்ட்டு -1 -1 வருது. 2 இன்ட்டு 2 4ன்னு கிடைக்குது. டிவைட் பை இங்கே 1 + 2 3 இருக்கு. ஸோ 4 - 1 வந்து 3 வரும். 3/3 இஸ் ஈக்குவல் டு 1. சரிங்களா? அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் 1ன்னா நமக்கு இதர் ஆப்ஷன் ஏ வரணும், இல்லைன்னா ஆப்ஷன் பி வரணும். இப்போ எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு YCM கண்டுபிடிக்கலாம். பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இன் தி y கோஆர்டினேட் அப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு என்ன ஃபார்முலா? m1 y1 plus m2 y2 டிவைட் பை m1 plus m2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்படி எழுதினோம்னா m1 எவ்வளோப்பா 1, y1 எவ்வளோ பாருங்க, y1 வந்து y1 வந்து 2. சரிங்களா? y1 வந்து 2ன்னு போட்டுங்க. பிளஸ் m2 வந்து 2 கிலோகிராம் நமக்கு தெரியும். இன்ட்டு y2 வந்து பாருங்க இதுதான் y2 வந்து 4. ஸோ y2 4 டிவைட் பை m1 plus m2 வந்து 1 + 2ன்னு எழுதிக்கிங்க. இங்க பாருங்க 1 இன்ட்டு 2 வந்து 2ன்னு போட்டுங்க. 2 இன்ட்டு 4 வந்து நம்ம என்ன பண்ணலாம் 8ன்னு போட்டு 1 + 2 வந்து 3ன்னு போட்டுடலாம். ஸோ என்ன வருது 2 + 8 வந்து 10, 10/3. ஸோ y கோஆர்டினேட் வந்து 10/3 வந்திருக்கு.
அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் 1, ஒய் கோஆர்டினேட் 10/3. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், தேர்ட் கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. In carbon monoxide molecules, the carbon and the oxygen atoms are separated by distance 1.2 into 10 power minus 10 meter. The distance of the center of mass from the carbon atom is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. கார்பன் மோனாக்சைடு தானே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா CO அப்படி தானேப்பா, CO. அப்போ இது கார்பன் ஆட்டம் இங்கே வச்சுங்க, ஆக்சிஜன் ஆட்டம் வச்சுங்க. இது மாஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு நியூக்ளியானுக்கும் மாஸ் வந்து எம்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. அப்போ இந்த கார்பனுடைய மாஸ் வந்து 12 நியூக்ளியான்ஸ் இருக்குன்றதுல கார்பனோட மாஸ் வந்து 12 எம்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஆக்சிஜனுக்கு வந்து எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. 16 பார்ட்டிகல் இருக்குனால ஆக்சிஜனோட மாஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், 16 எம் எடுத்துக்கலாம். ஒரு நியூக்ளியன் மாஸ் எம்னு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன்ல 16 பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஆக்சிஜன் மோனாக்சைடு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுல வந்து 16 பார்ட்டிகல்ஸ் இருக்கும், 16 நியூக்ளியான்ஸ் இருக்கும், 16 எம்னு எடுத்துக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸ் பை விச் திஸ் கார்பன் அண்ட் ஆக்சிஜன்ஸ் ஆர் செப்பரேட்டட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருப்பா, 1.2 into 10 power minus 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்குன்னா நியர் டு ஆக்சிஜன் தான் இருக்கும். ஏன்னா ஆக்சிஜன் தான் ஹெவியர் மாஸ். அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு நமக்கு. ஆனா கொஸ்டின் கேட்டது என்னது, டிஸ்டன்ஸ் ஆஃப் தி சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் தி கார்பன் ஆட்டம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த R1 கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா R1 இஸ் ஈக்குவல் டு M2 into R divided by M1 plus M2. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா. இப்போ M2 எவ்வளவு பார்த்தீங்கன்னா 16 M போட்டுங்க. R எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1.2 into 10 power minus 10 கொடுத்துருக்காங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் கார்பன் அண்ட் ஆக்சிஜன் ஆட்டம். சரிங்களா. டிவைட் பை M1 எவ்வளவு பார்ப்பா 12 M. M2 எவ்வளவு பாருங்க, M2 வந்து 16 M. இப்போ என்ன பண்ணலாம், இந்த M காமனா கேன்சல் பண்ணிடலாம் எடுத்து. அப்போ நியூமரேட்டர் என்ன இருக்கு பாரு 16, டினாமினேட்டர்ல 28 இருக்கு, இன்ட்டு 1.2 into 10 power minus 10 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணணும். நம்ம இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 0.69 into 10 power minus 10 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ தட் ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. Figure shows a composite system of two uniform rods of lengths as identical. Then the coordinates of the center of masses of the system of rods are dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டு ராட் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்க இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூனிஃபார்ம் மாஸ், யூனிஃபார்ம் ராடுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இது 2L லெங்த் இருக்கிறதுனால இந்த லெங்த் 2L லெங்த் இருக்கு இல்லைங்களா, இந்த மாஸ் வந்து சென்டர்ல இருக்கும். எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா L டிஸ்டன்ஸ்ல இருக்கும். இந்த மாஸ் 2Mன்னு எடுத்துக்கோங்க, 2Mன்னு எடுத்துக்கலாம். 2L லெங்த் இருக்கிறதுனால இந்த 2M மாஸோட கோஆர்டினேட் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ் கோஆர்டினேட் 0, ஒய் கோஆர்டினேட் Lன்னு இருக்கும். அதே மாதிரி இந்த L இருக்கு இல்லைங்களா, இந்த L லெங்த் ராடுக்கு வந்து இது Mன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு மாஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் Mன்னு எடுத்துக்கிட்டு இதனோட கோஆர்டினேட் வந்து என்ன பண்ணலாம்னா L/2, 0, எக்ஸ் கோஆர்டினேட் L/2, ஒய் கோஆர்டினேட் 0 இருக்கு அப்படின்னு எடுத்துங்க. அப்படின்னா வந்து இந்த M1 வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா M1 வந்து Mன்னு எடுத்துங்க, M2 வந்து 2Mன்னு எடுத்துங்க. அப்படி எடுத்தீங்கன்னா இந்த L/2ன்றது x1, y1 கோஆர்டினேட் எடுத்துங்க. இந்த 0, L இருக்கிறது x2, y2 அப்படின்னு எடுத்துங்க. இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ XCM எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. XCMக்கு வந்து M1 x1 plus M2 x2 டிவைட் பை M1 plus M2 இதுதானே ஃபார்முலா. சரி, இப்போ வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. M1 எவ்வளவு சொல்லுங்கப்பா M, x1 எவ்வளவு சொல்லுங்க L/2, M2 எவ்வளவு பாருங்க 2M, x2 எவ்வளவு 0 டிவைட் பை M1 plus M2 M plus 2M. சரிங்களா. இப்போ பாருங்க நியூமரேட்டர் என்ன இருக்கு பாருங்க M L/2 இருக்கு, டினாமினேட்டர்ல 3Mன்னு இருக்கு. MM கேன்சல் பண்ணிருங்க. L/2/3 வந்து L/6. ஸோ L/6 இருக்கிற ஆப்ஷன் பார்த்தோம்னா எக்ஸ் கோஆர்டினேட் வந்து ரெண்டு ஆப்ஷன் வருது. அதனால ஒய் கோஆர்டினேட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ YCMக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா M1 y1 plus M2 y2 டிவைட் பை M1 plus M2ன்னு எழுதிக்கலாமா. M1 plus M2ன்னு எழுதிக்கி M1 plus M2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ M1 எவ்வளவு வந்திருக்கு M, y1 வந்து 0. அடுத்து M2 வந்து பார்ப்பா, M2 வந்து 2M கரெக்டுங்களா. M2 வந்து 2M, y2 எவ்வளவு பார்த்தீங்கன்னா L டிவைட் பை M plus 2M போட்டுக்கலாமா. சரி, இது எவ்வளவு பாருங்க நியூமரேட்டர் எவ்வளவு இருக்கு 2M into Lன்னு இருக்கு. 2M into L டிவைட் பை 3M இருக்கு. ஓகேங்களா. M கேன்சல் பண்ணிருங்க. ஸோ 2L/3. ஸோ y கோஆர்டினேட் 2L/3 வருது, எக்ஸ் கோஆர்டினேட் L/6 வருது. ஸோ தட் ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு நமக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க சிக்ஸ்த் கொஸ்டின் போலாம். All the particles of a body are situated at a distance r from the origin. The distance of the center of mass of the body from the origin is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நிறைய பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்கிறது அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ அந்த எல்லா பார்ட்டிகளும் எங்க இருக்கணும்னு சொல்லுங்க, ஆர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கணும் அப்படின்றாங்க. அப்படின்னா ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். அந்த சர்க்கிளுக்கு ரேடியஸ் ஆர்னு எடுத்துட்டோம்னா இப்போ நமக்கு கொடுக்குற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இந்த சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பார்ட்டிகல் இங்க இருக்கலாம், இன்னொரு பார்ட்டிகல் இங்க இருக்கலாம், இங்க ஒரு பார்ட்டிகல் இப்படி இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இந்த சென்டர் ஆஃப் மாஸ் எல்லாம் வித்தின் தி சர்க்கிள் தானே இருக்கணும். வித்தின் தி சர்க்கிள்னா அந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஒரு வேலை இங்க இருக்குன்னு வச்சுங்க XCM. அப்படி இருந்துச்சுன்னா இந்த லெங்த் வந்து எப்படி வரும், இந்த டிஸ்டன்ஸ் வந்து
இந்த எக்ஸ்சிஎம் வந்து லெஸ் தென் ஆர் தானே வருது. ஒருவேளை ஒரே ஒரு பார்ட்டிகிள் இருந்திருக்குன்னு வச்சுங்க, ஒரே ஒரு பார்ட்டிகிள் இருந்துச்சுன்னா அப்போ இப்போ வந்து இப்படி வரைஞ்சிக்கலாம். இப்போ இங்க இதுதான் சென்டர் வச்சுட்டு ஒரே ஒரு பார்ட்டிகிள் இருந்துச்சுன்னா அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும், அது ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அப்போ வந்து எய்தர் ஒரே பார்ட்டிகிள் இருந்துச்சுன்னா சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும், நிறைய பார்ட்டிகிள்ஸ் இருந்துச்சுன்னா சென்டர் ஆஃப் மாஸ் லெஸ் தென் ஆரா இருக்கும், கேபிட்டல் ஆரா இருக்கும். ஸோ தட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர்னு நமக்கு 6th கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 7th கொஸ்டின் பாருங்க. A uniform metal rod of length 1 meter is bent at 90 degrees so as to form two arms of equal length. The center of mass of this bent rod is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து நமக்கு ஒரு ராடு கொடுத்துட்டாங்க, அந்த ராடு வந்து 1 மீட்டர்னு சொல்லிட்டாங்க, அந்த ராடை பெண்ட் பண்ணிட்டாங்க 90 டிகிரி அப்படி பெண்ட் பண்ணிட்டாங்க, 90 டிகிரி அப்படி பெண்ட் பண்ணியிருக்காங்கப்பா, இப்படி பெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ராடு இது பெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதனுடைய மாஸ் இங்கே சென்டர்ல இருக்கும். இது வந்து 1 மீட்டர் தானே, அப்போ இந்த லெங்த் வந்து ஒரு ஆர்மும் வந்து 1/2 மீட்டர் இருக்கும். அப்போ இந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ராட் இருக்கிறது இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷனுக்கு வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா, கோஆர்டினேட் எக்ஸ் கோஆர்டினேட் 0 வரும், ஒய் கோஆர்டினேட் 1/4ன்னு வரும். இந்த மாஸ் எம்னு எடுத்துக்கலாம். எக்ஸாக்டா மிட் பாயிண்ட்ல பெண்ட் பண்ணதுனால ரெண்டு பார்ட்டோட மாசம் ஈக்குவல். வேணா இதை சும்மா பாயிண்ட் வச்சுங்க, ஏபிசின்னு வச்சுங்க. ஏபி பார்ட்டோட மாசம் பிசி பார்ட்டோட மாசம் ஈக்குவலா இருக்கும். சரி, பிசிக்கு மாஸ் எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா சென்டர்ல இருக்கும். இந்த மாஸ் எம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதனுடைய கோஆர்டினேட் எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கோஆர்டினேட் 1/4ன்னு வரும், ஒய் கோஆர்டினேட் 0ன்னு இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னு இருக்கு. இப்போ எப்படின்னு எடுத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாவே இதை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கலாம். எப்படி பாத்தீங்கன்னா இங்க மாஸ் வந்து இந்த 1/4, இந்த லெங்த் 1/4 தானப்பா அப்படின்னு வச்சுக்கிங்க. இப்போ வந்து இந்த ரெண்டு மாஸுக்கும் சென்டர்ல தான் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் தி சிஸ்டம் இருக்கும். இங்க இருக்கும் சென்டர் ஆஃப் மாஸ், இங்க இருக்கும். அப்போ வந்து இந்த சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்குன்னா இந்த ஆங்குலர் பைசெக்டார் பிளேஸ்ல தான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். அப்படி எடுத்துக்கலாம். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துங்க. இந்த பாயிண்ட் வேணும்னா நம்ம வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து சும்மா ஒரு எம்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் எம்னு எடுத்துங்க. சரிங்களா? இப்போ இங்க பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லைங்களா, வேற எதனா சிம்பிள் கூட எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் பின்னு எடுத்தாச்சு, இந்த பாயிண்ட் வந்து இன்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் வேணா நம்ம டின்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் டின்னு எடுத்துக்கலாம். இபிடி ட்ரையாங்கிள் இருக்கு இல்லைங்களா, இபிடி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லைங்களா, இந்த இபிடி, இந்த இபிடி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு பாருங்க. இந்த இபிடி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த ஆங்கிள் 45 டிகிரி. ஸோ இந்த லெங்த் தான் நமக்கு எக்ஸ்சிஎம். இந்த லெங்த்ல இருந்து ஆர்சிஎம் கூட வச்சுங்க, ஆர்சிஎம்னு வச்சுங்க. அப்போ வந்து ட்ரையாங்கிள் வரைகிற பாருங்க. இப்போ உங்களுக்கு இப்படி வரைஞ்சிருக்கேன். இது வந்து பர்பண்டிகுலரா வரும். இது வந்து 1/4. இங்க வந்து பின்னு எடுத்தேன், இந்த பாயிண்ட் இன்னு எடுத்தேன், இந்த பாயிண்ட் டின்னு எடுத்திருக்கேன். இது ஆர்சிஎம், பி டு டி தான் ஆர்சிஎம் வருது. அப்போ இது 45 டிகிரின்னு எடுத்துட்டோம்னா அப்போ ஆர்சிஎம்ன்றது எந்த சைடு, அட்ஜசன்ட் சைடு. இந்த பின்றது ஹைப்போடினியஸ். சரிங்களா? அப்போ அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போடினியஸ் வந்து என்ன வரும்னு சொல்லுங்க, காஸ் தீட்டா. காஸ்ட் தீட்டா ஒரு 45 டிகிரி தானே, அப்போ காஸ்ட்டா வந்து 1/√2 வரும். இந்த 1/4 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 1/4 இன்ட்டு காஸ்ட்டா வந்து ஒரு 1/√2 வருது. கரெக்டுங்களா? இதுதான் பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். அப்படின்னா 1/4√2 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி பைசெக்டார் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். கரெக்டுங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு. அப்படின்னா போன கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன் கரெக்ட். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. 3 point masses M1, M2 and M3 are placed at the corners of a thin massless rectangular sheet 1.2 meter into 1 meter as shown. The center of mass will be located at the point. அப்போ 3 particles கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு பார்ட்டிகிள், இங்க ஒரு பார்ட்டிகிள், இங்க ஒரு பார்ட்டிகிள் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டிகிளோட நம்ம கோஆர்டினேட்ஸ் எழுதிடலாம்ப்பா. கோஆர்டினேட்ஸ் எழுதிக்கலாமா? இந்த பார்ட்டிகிள் ஏ இருக்கு இல்லைங்களா, M1, அங்க வந்து 0,0 ஆரிஜின். M2க்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா இது வந்து 1.2 மீட்டர் தானே. ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் 1.2, ஒய் கோஆர்டினேட் 0 அப்படின்னு வருது. M3 பார்ட்டிகளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ் கோஆர்டினேட் 0, ஒய் கோஆர்டினேட் வந்து 1ன்னு வந்திருக்கும். அப்போ இது x1, இது y1 எடுத்துங்க. இந்த வந்து x2, இது y2 கோஆர்டினேட் எடுத்துங்க. தேர்ட் பார்ட்டிகள் வந்து இது x3, y3 எடுத்துக்கங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சென்டர் ஆஃப் மாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்சிஎம் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்சிஎம்க்கு என்ன ஃபார்முலா, m1 x1 plus m2 x2 டிவைட் பை m1 plus m2. கரெக்டுங்களா? சரி, இப்போ m1 எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1.6 இன்ட்டு 0. இது இன்னொரு பார்ட்டிகள் 3 பார்ட்டிகள் இருக்கு இல்லையா, அதனால பிளஸ் m3 x3 டிவைட் பை பிளஸ் m3ன்னு போட்டுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளுக்கு வந்து ஆரிஜின்ல இருக்கிறதுனால இன்ட்டு 0 போட்டு, செகண்ட் பார்ட்டிகளுக்கு வந்து பாருங்க m2 2 இன்ட்டு 1.2 போட்டாச்சு. பிளஸ் தேர்ட் பார்ட்டிகளுக்கு மாஸ் வந்து 2.4 இன்ட்டு 0, எக்ஸ் கோஆர்டினேட் 0 இருக்கு. ஸோ டிவைட் பை m1 பிளஸ் m2 பிளஸ் m3 போடணும். 1.6 பிளஸ் 2.4 பிளஸ் 2ன்னு போட்டுடுறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது 0 ஆயிருச்சு, இதுவும் 0, இங்கேயும் 0ன்னு இருக்கு. 2 இன்ட்டு 1.2 என்ன வருது பார்த்தீங்கன்னா 2.4 டிவைட் பை டினாமினேட்டர் என்ன இருக்கு பாருங்க, 1.6 பிளஸ் 2.4 வந்து இது 4 பிளஸ் 2 வந்து 6. அப்போ என்ன கிடைக்குது பாருங்க, 2.4 டிவைட் பை 6 வந்து நமக்கு 0.4. சரிங்களா? 0.4 மீட்டர். எக்ஸ் கோஆர்டினேட் 0.4 மீட்டர் அப்படின்னு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். சரிங்களா? இருந்தாலும் ஒய் கோஆர்டினேட் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ YCM இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, m1 y1 பிளஸ் m2 y2
plus m3 y3 divided by m1 plus m2 plus m3 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். plus m3 ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? அப்ப m1க்கு வந்து 1.6 into y coordinate 0 போட்டோம். plus m2 வந்து 2 into y coordinate 0 ன்னு போட்டு plus m3 இது 0 பா. சரிங்களா? m3 வந்து பாத்தீங்கன்னா 2.4 into y coordinate வந்து அதுக்கு 1 அப்படின்னு போட்டு டிவைட் பை இந்த 1.6 plus 2.4 plus 2 ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்படின்னு எழுதிக்கிங்க. எழுதிட்டு நல்லா கவனிங்க. இப்போ இஸ் ஈக்குவல் டு இங்க பாருங்க. இந்த 1.6 into 0 வந்து 0 வருது, 2 into 0 0 வருது, plus 2.4 into 1 2.4 போட்டுட்டு டிவைட் பை 1.6 plus 2.4 plus 2 வந்து நமக்கு ஆல்ரெடி பார்த்தோம் 6. ஸோ இப்போ என்ன வந்திருக்கு 2.4 டிவைட் பை 6ன்னு வந்திருக்கு. இது எவ்வளோ ஆன்சர் 0.4 மீட்டர். ஸோ அப்போ எக்ஸ் கோஆர்டினேட்டும் ஒய் கோஆர்டினேட் ரெண்டுமே 0.4 மீட்டர் தான் கிடைக்குது. 8th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. 3 rods of the same mass are placed as shown in the figure. What will be the coordinates of center of mass of the system அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இங்கே இந்த 3 ராட்ஸ்னா கரெக்டாக இதில் காட்டில் ஒரு ராடு காமிச்சிருக்காங்க. இன்னும் 2 ராடு வந்து இந்த ஒய் ஆக்சிஸ்லையும் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ராடு வந்து இங்கே வச்சிருக்காங்க, ஒரு ராடு, இன்னொரு ராடு வந்து இங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கணும்ப்பா. இப்போ வந்து இந்த ராடுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கவனிங்க. இந்த ராடுக்கு அதாவது ஓஒய் டைரக்ஷனில் இருக்கிறதுக்கு வந்து 0,a/2. இதே மாதிரி ஓஎக்ஸ்ல இருக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்க, a/2, 0. இப்போ ஹைபோடெனியூஸ்ல இருக்கிற ராடுக்கு வந்து சென்டர் ஆஃப் மாஸ் a/2, a/2ல இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். எல்லா ராடுக்குமே மாஸ் ஈக்குவல் சொல்லிட்டாங்க, அதனால ஈஸியா பண்ணிடலாம். அப்போ xm இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க, m1x1 plus m1x1 plus m2x2 plus m3x3 அப்படின்னு போட்டுக்கணும். சரிங்களா? டிவைட் பை m1 plus m2 plus m3ன்னு போட்டுடுறோம். இதுல என்னன்னா உங்களுக்கு எல்லா மாசம் ஈக்குவல்னால m காமன் எடுத்துருங்க. x1 plus x2 plus x3 போடணும். m1க்கு பாருங்க இது a/2 வருதுங்களா? உங்களுக்கு வந்து இந்த xm பார்க்கும்போது இங்க வந்து உங்களுக்கு a/2 வருது. சரி, இந்த வந்து a/2 வந்திருக்கு xmக்கு. செகண்ட் பார்ட்டிகளுக்கு பாருங்க x கோஆர்டினேட் வந்து 0ன்னு வருது. தேர்ட் பார்ட்டிகள் x கோஆர்டினேட் a/2 வருது. டிவைட் பை 3mன்னு வருது. கரெக்ட்டுங்களா? இப்போ m கேன்சல் பண்ணிடலாம். அப்போ a/2 plus a/0 plus a/2 வந்து a-ன்னு வரும், a/3. அப்போ x கோஆர்டினேட் a/3ன்னு கிடைக்குது. இதே மாதிரி சிமிலர்லின்னு போட்டோம்னா அப்படியே தான் வரும். ycm வந்து நமக்கு a/3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன். ஏன்னா x கோஆர்டினேட்ல a/3 இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான். அதனால 9th கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்லிடுங்க. அடுத்து வந்து 10th கொஸ்டின் பார்க்கலாம். சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் 3 particles of masses 1 kilogram, 2 kilogram and 3 kilogram lies at the 1, 2, 3. அப்படின்னா 1 kilogram, 2 kilogram, 3 kilogram இது எல்லாமே சேர்ந்து எங்க இருக்குன்னா 1, 2, 3 இருக்கு. அண்ட் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் another system of particles of total mass 3 kilogram lies at the -1, 3, -2ல இருக்கு. இப்போ where should we put particle of mass 5 kilogram so that the center of mass of the entire system lies at the center of mass of first system சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்படின்னா நல்லா கவனிங்க. அப்போ 5 கிலோகிராம் எங்க வச்சோம்னா மொத்த சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்குன்னா லைஸ் அட் தி சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி என்னும் போது நம்ம என்ன பண்ணணும்னா அங்க வந்து கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல், இப்போ இந்த பார்ட்டிகல் வந்து 1, 2, 3 இருக்கு இல்லைங்களா? அந்த 1 கிலோகிராம், 2 கிலோகிராம், 3 கிலோகிராம்ன்றதை வந்து நம்ம மொத்தமா சேர்ந்து 6 கிலோகிராம்னு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3ன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டுங்களா? இது இங்க இருக்கட்டும். அடுத்து வந்து செகண்ட் பார்ட்டிகல் 3 கிலோகிராம் இருக்கு இல்லையா? அதுக்கு கோஆர்டினேட் எங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. 3 கிலோகிராம்ன்றது வந்து கண்டிப்பா வந்து 3 கிலோகிராம் இருக்கு இல்லைங்களா? இந்த 3 கிலோகிராமுக்கு கோஆர்டினேட் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா -1, 3, -2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 5 கிலோகிராம் எங்க பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ 5 கிலோகிராம் எந்த இடத்துல பிளேஸ் பண்ணா நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ் 1, 2, 3லயே வரும். அப்போ 5 கிலோகிராம் சும்மா ஒரு இடத்துல இங்க பிளேஸ் பண்ற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கங்க. இதனுடைய எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட், ஜெட் கோஆர்டினேட் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்குன்னா எக்ஸ்சிஎம் வந்து 1ன்னு வரணும், ஒய்சிஎம் வந்து எங்க வரணும்னு சொல்லுங்க 2ன்னு வரணும், ஜெட்சிஎம் எவ்வளவு வரணும்னு சொல்லுங்க 3ன்னு வரணும் அப்படின்னு வரணும். இந்த மாதிரி வரணும் நமக்கு. அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஜென்ரலா இது வந்து இங்க கவனிங்க, வேற கலர்ல எக்ஸ்பிளைன் பண்றவங்களுக்கு. இது ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல், இது m1 மாஸ், இது m2 மாஸ், இது m3 மாஸ்ன்னு எடுத்துங்க. அப்ப இது x1, y1, z1 எடுத்துங்க. இது x2, y2, z2ன்னு எடுத்துங்க. அப்ப 5 கிலோகிராம் இருக்கு இல்லையா? இது x3, y3, z3 அப்படின்னு எடுத்துங்க. இப்போ xcmக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? m1 x1 plus m2 x2 plus m3 x3 கரெக்ட்டுங்களா? டிவைட் பை m1 plus m2 plus m3, m1 plus m2 plus m3 அப்படின்னு போட்டுக்குங்க. இப்போ m1 பாருங்க 6 into x1 வந்து 1ன்னு இருக்கு, பிளஸ் m2 வந்து எவ்வளவு பாருங்க
m2 வந்து 3 வந்திருக்கு, x2 வந்து -1 கொடுத்துருக்காங்க. பிளஸ் m3 பாருங்கப்பா 5 இருக்கு, x3 வந்து தான் நமக்கு வேணும், x3 அப்படி போட்டுட்டு டிவைட் பை xcm வந்து எவ்வளவு வரணும், 1ன்னு வரணும். சரிங்களா? ஏன்னா xcm பாருங்க 1ன்னு கொடுத்துருக்காங்க. இதை சப்ஸ்டிட் பண்ணணும். டிவைட் பை m1 பிளஸ் m2 பிளஸ் m3. அப்போ 6 பிளஸ் 3 9, 9 பிளஸ் 5 14. ஏன்னா m1 வந்து 6, m2 வந்து 3, m3 வந்து 5 அப்படின்னு இருக்கு. இப்போ இது சிம்பிளை பண்ணலாம் பாருங்க. 1 இஸ் ஈக்குவல் டு 6 இங்க இருக்கு, இங்க -3 இருக்கு, அப்போ 3 வருது, பிளஸ் 5x3ன்னு இருக்கு. இந்த 6 பிளஸ் 3 பிளஸ் 5 எவ்வளவு வரும்னு சொல்லுங்க. 9 14 வருது, இங்க 14 வருது. இந்த 14 அந்த பக்கம் அமைச்சிருங்க. ஸோ 5x3 இஸ் ஈக்குவல் டு இந்த 14 அந்த பக்கம் போயிடும். இங்க ஒரு 3 ஒன்று இருக்கு பாருங்க, பிளஸ் 3 வேற இருக்கா, இஸ் ஈக்குவல் டு 14 வருது. ஓகேங்களாப்பா? சரி, அப்படின்னா இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், 5x3 இஸ் ஈக்குவல் டு 14 மைனஸ் 3 போட்டுங்க. அப்போ x3 இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்ல 11/5. அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் பாருங்க 11/5 கிடையாது, அதனால எக்ஸ் கோஆர்டினேட்டே வரல, அதான் நன் ஆஃப் திஸ். இதே மாதிரி ஒய் கோஆர்டினேட், ஜெட் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கலாம். எப்படி இருந்தாலும் எக்ஸ் கோஆர்டினேட்டே இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இல்லாதனால நன் ஆஃப் திஸ் அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. 4 particles of masses m1, இங்க பாருங்க 4 particles of masses என்ன சொல்லியிருக்காங்க, m1 equal to m, m2 equal to 4m, m3 equal to m and m4 are placed at 4 corners of a square. What should be the value of m4 so that the center of mass of all the 4 particles are exactly at the center of the square? Exactly at center of the square அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இதுக்கு கோஆர்டினேட்ஸை நம்ம எழுதிடலாம். இப்போ வந்து என்ன பண்ணிடலாம்னா, இப்போ சென்டரை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஆரிஜின் வச்சுக்கலாமா, சென்டரை வந்து ஆரிஜின் வச்சுங்க. அப்போ சென்டர்னு ஆரிஜின் வச்சுக்கிட்டு நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ சென்டர் வந்து ஆரிஜின் எடுத்தீங்கன்னா இது 0,0ன்னு வச்சுங்க. இந்த சைட் லெங்த் 2a வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து -a,-a போட்டுக்கலாம். இதுக்கு வந்து என்ன போடலாம்னா கோஆர்டினேட் a,-a போட்டுக்கோங்க. இங்க m3க்கு a,aன்னு போட்டுக்கலாம். அதனால தான் சைட் லெங்த் 2aன்னு எடுத்தேன் நான். எடுத்தா இப்படி ஈஸியா வந்துடுது. m4க்கு என்ன வரும்னா -a,aன்னு வரும். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா xcm வந்து 0 வரணும். xcm வந்து என்ன வரணும், 0 வரணும். ஏன்னா வந்து உங்களுக்கு m4 பிளேஸ் பண்ணா சென்டர் ஆஃப் mass of all 4 particles exactly at the center of the square தானே சொல்லியிருக்காங்க. அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் 0 வரணும்னா m1 x1 plus m2 x2 plus m3 x3 plus m4 x4 டிவைட் பை m1 plus m2 plus m3. இது ஆக்சுவலாக எழுத தேவையில்லை, ஏன்னு சொல்லுங்க. ஏன்னா வந்து அந்த பக்கம் ஈக்குவல் டு 0 தானே போடுறோம். ஸோ டினாமினேட்டர்ல இருக்கிறது அந்த பக்கம் போனால் 0 தான் வரப்போகுது. சரி, m1 எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க. m1 வந்து 2m கொடுத்துருக்காங்க. ஸோ 2m இன்ட்டு x1 வந்து -a போட்டுங்க. அடுத்து m2 எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லப்போ 4mன்னு போட்டுட்டு இன்ட்டு x2 வந்து நம்ம எவ்வளவு போட்டுக்கலாம், ஏன்னு போட்டுக்கலாம். அடுத்து m3 எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. m3 வந்து mன்னு கொடுத்துருக்காங்க. mன்னு போட்டுட்டு அதுக்கு x3 வந்து a அப்படின்னு போட்டு பிளஸ் m4 தான் நமக்கு வேணும். அதுக்கு x4 வந்து எவ்வளவு பார்த்தீங்கன்னா -a = 0 போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இது -2ma, இது +4ma, இது ma. ஆக மொத்தம் என்ன வருது பாருங்க, -2maவும் +4ma கூட்டினா +2ma, +2maவும் இந்த maவும் கூட்டினா நமக்கு 3ma வருது. அப்போ m4a அந்த பக்கம் கொண்டு போயிட்டு இந்த 3ma இங்கே இருக்கட்டும், 3maன்னு இருந்துச்சுன்னா a கேன்சல் பண்ணா m4 = 3mன்னு வரணும். சரிங்களா? இது ஒண்ணு. அதே மாதிரி y கோஆர்டினேட் கண்டுபிடிக்கலாம். அப்போ ycm = இதே மாதிரி 0 போட்டுட்டு m1 y1 plus m2 y2 plus m3 y3 plus m4 y4 போட்டுக்கலாமா. m4 y4 போட்டு டிவைடட் பை போடல நான், ஏன்னா அதுக்கு டிவைடட் பை போட்டது அந்த பக்கம் போனா 0 ஆயிரும். அது = 0 வரதுனால. இப்போ m1 சொல்லுங்க. m1 எவ்வளவு, 2m, y1 வந்து -a பிளஸ் m2 எவ்வளவு கொடுத்தாங்க, m2 வந்து 4m கொடுத்துருக்காங்க. 4m போட்டு y2 வந்து இங்க இது தெரியணும். ஃபர்ஸ்ட் இதுதான் x1, இது y1, இது x2, இது y2. இந்த பாயிண்ட் இங்க பாயிண்ட் m3க்கு வந்து x3 y3, m4க்கு அதே மாதிரி x4 y4 அப்படின்னு தெரியணும் நமக்கு. அது சப்ஸ்டிட் பண்ணும். இப்போ y2 எவ்வளவு பாருங்க, -aன்னு போட்டாச்சு. பிளஸ் அதே மாதிரி m3 எவ்வளவு பாருங்க, m3 வந்து நமக்கு mன்னு கொடுத்துருக்காங்க. அது y3 கோஆர்டினேட் ஏன்னு போட்டு பிளஸ் m4 தான் வேணும். y4 வந்து a = 0ன்னு போட்டுட்டோம். இப்போ பாருங்க, இங்க -2ma, இங்க -4ma. ஆக மொத்தம் என்ன வருது நமக்கு, -6ma வருது. இது ஒரு +ma போட்டா -5ma வருது. அப்போ -5ma பிளஸ் m4a = 0 வருதா. இதுல இருந்து m4 = என்ன வருது பாத்தீங்கன்னா 5m வருது. ஏன்னா a காமனா எடுத்து கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ y கோஆர்டினேட்டுக்கு வரணும்னா 5m வரணும், x கோஆர்டினேட் 3mன்னா m4a எப்படி ஃபோர்த் மாஸ் வந்து 2 டிஃபரெண்ட் மாசஸா ஆக்ட் ஆகாது இல்லையா. அதனாலதான் நன் ஆஃப் திஸ். அப்படின்னா இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டுக்கு m4 எந்த வேல்யூவா இருந்தாலும் சரி சென்டர் ஆஃப் மாஸ் ஆரிஜின்ல சென்டர்ல வராது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கொஸ்டின் 4th ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க.
4 rods AB, BC, CD and DA have masses M, 2M, 3M and 4M respectively. The center of masses of all the 4 rods will be lying where அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்க நல்ல क्वेश्चन. AB க்கு மாஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? M னு கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டா? அடுத்து BC க்கு மாஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? BC க்கு மாஸ் வந்து 2M னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 2M சொல்லியிருக்காங்க. அடுத்து CD க்கு மாஸ் எவ்வளவு பாரு? 3M சொல்லியிருக்காங்க. 3M சொல்லியிருக்காங்க. கரெக்ட்டா? அடுத்து DA க்கு மாஸ் எவ்வளவு பாருங்க? 4M சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம டிசிக்கும் ஏபிக்கும் சென்டர் ஆஃப் மாஸ் இது ஒரு மாஸ் இது ஒரு மாஸ் எடுத்துட்டோம்னா இது ரெண்டுத்துக்குமே சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்குன்னா இந்த பாயிண்ட்ல இருக்கும். C1 வச்சுக்கலாம். அதாவது டிசிக்கும் ஏபிக்கும் மாஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த எம்முக்கும் டு எம்முக்கும் சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கு? ஏன்னா சென்டர் ஆஃப் மாஸ் லைஸ் நியர் டு ஹெவியர் மாஸ் தானே, அப்போ நியர் டு டிசி இருக்கு. அதாவது ரெண்டு பார்ட்டிகுலா ஒரு பார்ட்டிகுலா கம்பைன் பண்ணி வச்சிடறேன். அதே மாதிரி டிஏக்கும் சிபிக்கும் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு மாசம் சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்குன்னா இந்த C2 காட்டுற பாருங்க அந்த பாயிண்ட்ல இருக்கும். ஏன்னா 4M greater than 2M. இப்போ இந்த C2ன்றது ஒரு மாஸ், C1ன்றது ஒரு மாஸ் எடுத்துங்க. இந்த ரெண்டு மாஸுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்? சென்டர்ல இருக்கும் இல்லைங்களா, அப்ப அந்த பாயிண்ட் எங்க இருக்கு? லைஸ் இன் தி ரீஜன் 1 அப்படின்னு எடுத்துட்டேன். பாருங்க ஏபி மாசையும் டிசி மாசையும் சேர்ந்து ரெண்டுமே ஒரு மாசம் இங்க எடுத்துட்டோம், C1 எடுத்துட்டோம். அடுத்து டிஏ மாசம் சிபி மாசம் அந்த ரெண்டு மாசம் சேர்ந்து ஒரு மாசம் எடுத்துட்டு C2 எடுத்துட்டு இந்த ரெண்டு மாசம் சென்டர்ல தான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்றோம்னா 12th கொஸ்டினுக்கு வந்து லை இன் ரீஜன் 1 அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா, 12th கொஸ்டினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து நம்ம 13th கொஸ்டின் போறோம் பாருங்க. இப்போ 13th கொஸ்டின், 3 identical spheres each of mass 1 kg are placed touching each other with their centers on a straight line. Their centers are marked P, Q and R respectively. The distance of center of mass of the system from P is கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இங்க டச்சிங் ஈச் அதர் சொல்லிக்கூடாது, டச்சஸ் சச் a that they are placed in a straight line அப்படின்னு சொல்லியிருக்கணும். சரிங்களா, இப்போ வந்து 3 மாசஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இது ஒரு மாஸ் எடுத்துக்கலாம், இது ஒரு மாஸ் இப்படி இருக்கு, அடுத்து இது ஒரு மாஸ் இருக்கு. இந்த 3 மாசஸ் சொல்லியிருக்காங்க. ஐடென்டிக்கல் மாஸ் ஈச் 1 கிலோகிராம் சொல்லிட்டாங்க. 1 கிலோகிராம் ஈச் மாஸ் 1 கிலோகிராம் சொல்லிட்டாங்க. இந்த பாயிண்ட் Pன்னு சொல்லியிருக்காங்க, இந்த பாயிண்ட் Qன்னு சொல்லியிருக்காங்க, இந்த பாயிண்ட் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம், இந்த பாயிண்ட் Rன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் பாயிண்ட் P வேணும் அப்படிதானே. அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாஸ்க்கு டிஸ்டன்ஸ் x1 வந்து 0 போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் மாஸ்க்கு. செகண்ட் மாஸ்ன்றது PQ டிஸ்டன்ஸ், x2ன்றது PQ அப்படின்னு எடுத்துக்கோங்க. x2ன்றது PQ கரெக்ட்டுங்களா. அடுத்து x3ன்றது தேர்ட் மாஸோட டிஸ்டன்ஸ், x3 எடுத்துட்டு அது x3 இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம்னா PR அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம். சென்டர் ஆஃப் மாஸ்க்கு என்ன ஃபார்முலா, xCM இஸ் ஈக்குவல் M1 x1 plus M2 x. இங்க மாஸ் எல்லாமே 1 கிலோகிராம் தானே, அதனால மாஸ் காமன் எடுத்துட்டீங்கன்னா x1 plus x2 plus x3 டிவைட் பை M1 plus M2 plus M3 வந்து 3ன்னு போட்டுங்க. இந்த மாஸ் வந்து 1 கரெக்ட்டா, ஈச் மாஸ் 1 கிலோகிராம். இப்போ x1 எவ்வளவுப்பா இருக்கு? 0. x2 எவ்வளவு சொல்லுங்க? PQ. x3 எவ்வளவு சொல்லுங்க? PR டிவைட் பை 3ன்னு வந்திருக்கு. அப்போ PQ plus PR by 3. ஸோ PQ plus PR by 3 என்றது எந்த ஆப்ஷன் பாருங்க? செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட், ஓகேங்களா. அடுத்து பாருங்க 14th கொஸ்டின். A square plate of side 20 cm has uniform thickness and density. A circular part of diameter 8 cm is cut out symmetrically and shown in the figure. The position of center of mass of the remaining portion is. இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது இந்த டாட்டர் லைன் வச்சது x ஆக்சிஸ் வச்சுங்க, இது பர்பெண்டிகுலர் வந்து y ஆக்சிஸ் வச்சுங்க. பாசிட்டிவ் y ஆக்சிஸ்ல நெகட்டிவ் y ஆக்சிஸ்ல ஈக்குவல் மாஸ் ரிமூவ் பண்ணதுனால y கோஆர்டினேட் வந்து மாறாது, சென்டர் ஆஃப் மாஸோட y கோஆர்டினேட் மாறாது. ஆனா பாருங்க ரைட் சைடு ஆஃப் தி எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் சைடுல மட்டும் மாஸ் ரிமூவ் பண்ணிருக்காங்க, நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் சைடுல ரிமூவ் பண்ணதுனால சென்டர் ஆஃப் மாஸ் வந்து டுவர்ட்ஸ் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் ஷிஃப்ட் ஆயிருக்கும். சரிங்களா, அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி சம் எப்படி சால்வ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ரிமூவ் போர்ஷனுக்கு வந்து அது ஒரு அடிஷனல் மாஸ், ஆனால் அதுக்கு நெகட்டிவ் மாஸ் ரிமூவ் பண்ணதுனால நெகட்டிவ் மாஸ்ன்னு அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஏதாவது ஒரு பார்ட் ஒரு பாடியை கொடுத்து அதுல இருந்து ஒரு பாடியை ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரிமூவ் பண்ணது வந்து மாஸ் வந்து நெகட்டிவ் மாஸ் போட்டு மற்றபடி இனிஷியலா இருக்கிற மாஸ் அப்படியே இருந்துச்சு, அது மாற்றம் இல்லை, அந்த மாஸ்ல மாற்றம் இல்லைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சம் ஈஸியா சால்வ் பண்ணலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா மாஸுக்கு வந்து ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா டென்சிட்டி இன்டு வால்யூம். வால்யூம்க்கு என்ன பண்ணலாம்? டென்சிட்டி இன்டு இது வால்யூம் பா, சரிங்களா. டென்சிட்டி இன்டு வால்யூம். டென்சிட்டி இன்டு வால்யூம் என்ன பண்ணலாம்? ஏரியா இன்டு திக்னஸ்னு போட்டுக்கோங்க, சரிங்களா. இப்போ திக்னஸ் ஆஃப் ஷீட் சேம், டென்சிட்டி சேம். இப்போ நம்ம எப்படி இருந்தாலும் எக்ஸிஎம்க்கு என்ன பண்ண போறோம்னா எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் மாறப்போகுது. அது m1 x1 plus m2 x2 டிவைட் பை m1 plus m2. நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்து மாஸ் இருக்கிறதுனால டென்சிட்டியும் திக்னஸும் கேன்சல் ஆயிரும், அதனால மாஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஏரியான்னு போட்டுங்க. அப்போ மாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒன்ன்றது ஸ்கொயர் ஷீட், ஸ்கொயர் ஷீட்டுக்கு ஏரியா என்னது? a ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு 20 × 20 400 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் ஷீட் சர்க்குலர் ஷீட் தான் ரிமூவ் போர்ஷன், அதுக்கு நெகட்டிவ் மாஸ்ன்னு எடுத்துக்கோங்க.
அது பை ஆர் ஸ்கொயர் எடுத்துங்க. ஆர் வந்து எவ்வளோப்பா 8 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ -π இன்ட்டு ஆர் வந்து 8 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ எக்ஸிஎம் தானே கண்டுபிடிக்கணும் எங்க இருக்குன்றது. சரி, நம்ம வந்து இந்த ஆரிஜின்ல இருந்து இந்த கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுங்க. இதுதான் ஆரிஜின் எடுத்துங்க. அப்போ ஸ்கொயர் ஷீட்டுடைய ஃபர்ஸ்ட் இருக்குங்களா, அதுக்கு ஸ்கொயர் ஷீட்டுடைய எக்ஸ் கோஆர்டினேட் 0 அப்படின்னு வச்சுங்க. செகண்ட் வந்து சர்க்குலர் ஷீட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஷீட் எவ்வளோ இருக்குன்னா அது 8 சென்டிமீட்டர் தானே. அப்போ இந்த லெங்த் 10ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த லெங்த் ஏன்னா மொத்த லெங்த் 20 சொல்லியிருக்காங்க, ஆஃப் லெங்த் 10. அடுத்து ரேடியஸ் வந்து 8 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த லெங்த் எவ்வளோ வரணும்னு சொல்லுங்க உங்களுக்கு. சாரி, டயாமீட்டர் 8 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்களா, அப்படின்னா ரேடியஸ் வந்து 4ன்னு போட்டுக்கணும். அப்போ வந்து டயாமீட்டர் வந்து நமக்கு 8 சென்டிமீட்டர் சொன்னதுனால ரேடியஸ் வந்து 4ன்னு போட்டுக்கணும். இங்க வந்து 4ன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்க, இங்க 4 ஸ்கொயர் போட்ட ஏரியால இங்க 4ன்னு போட்டோம். அப்போ இந்த லெங்த் 6ன்னு வரும். அப்போ x2 வந்து 6 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. m1 வந்து எவ்வளோ 400, x1 வந்து 0 போட்டாச்சு. மைனஸ் m2 வந்து நெகட்டிவ் மாஸ் π இன்ட்டு 4 ஸ்கொயர், π இன்ட்டு 4 ஸ்கொயர் இன்ட்டு x2 எவ்வளோ 6 டிவைட் பை m1 பிளஸ் m2. m1 வந்து எவ்வளோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. ஏன்னா வந்து டென்சிட்டி திக்னஸும் கேன்சல் ஆயிரும்னு சொல்லிட்டேன். மாஸ்க்கு வந்து ஃபார்முலா போடும்போது டென்சிட்டி ஏரியா திக்னஸ் போட்டால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஏரியா டென்சிட்டி திக்னஸ் கேன்சல் ஆகிட்டு ஏரியா மட்டும் இருக்கும். அதனால தான் மாஸ் நியூமரிக்கல் ஈக்குவல் டு ஏரியான்னு போட்டேன். அப்போ 400 மைனஸ் π இன்ட்டு 4 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இது 0 ஆயிருது. இங்கே பாருங்க, இதை வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். இப்போ இந்த இதை சால்வ் பண்ணுறோம். ஓகே, இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்க. இங்கே வந்து மைனஸ் நெகட்டிவ்ன்றது லெஃப்ட் சைடில் சென்டர் ஆஃப் மாஸ் ஷிஃப்ட் ஆயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ என்ன இருக்கும் பாருங்க, இங்கே 6 இங்கே 4 ஸ்கொயர் இருக்கா, அப்போ 16. அப்போ π இன்ட்டு 16 இன்ட்டு 6ன்னு வச்சுங்க. டினாமினேட்டரில் என்ன பண்ணலாம் பாருங்க, 400 மைனஸ் π இன்ட்டு 16 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதை சிம்பிளை பண்ணணும். நீங்கள் இதை சிம்பிளை பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாங்களா. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா, நியர்லி 0.86 அப்படின்னு நமக்கு கிடைக்கும், சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அதில் பாருங்க எந்த ஆப்ஷனும் கிடையாதுனால கண்டிப்பாக ஓலையும் இருக்காது, ஓ1லேயும் இருக்காது. லெஃப்ட் சைட் நெகட்டிவ்ல தான் இங்கே தான் வந்திருக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் வராது, தேர்ட் ஆப்ஷனும் வரல. அப்போ நன் ஆஃப் திஸ் சென்டர் ஆன்சர் தான் கரெக்ட். அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. A uniform metal disc of radius r is taken and out of it a disc of diameter r is cut out from the end. The center of mass of the remaining part will be. previous sum மாதிரி தான், ஆனால் வந்து சர்க்குலர் டிஸ்க்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஒரு சர்க்குலர் டிஸ்க்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா, இதுக்கு ரேடியஸ் ஆர்னு எடுத்துங்க. இப்போ இதுல இருந்து டயாமீட்டர் ஆர் டயாமீட்டர்ல இருக்கிற மாதிரி ஒரு பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்படி ரிமூவ் பண்ணிட்டாங்க, புரியுதுங்களா. அப்போ வந்து இந்த ரேடியஸ் ஆர்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது ரிமூவ் பண்ண போர்ஷன் வந்து r/2 சொல்லிட்டாங்க. சரி, புரியுதுங்களா. இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கலாமா. அப்போ வந்து நல்லா கவனிங்க, சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஷிஃப்ட் ஆனது வந்து இப்போ வந்து இது ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துங்க, இது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்தாச்சு. சரிங்களா. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவ் சைடில் தான் மாஸ் ரிமூவ் பண்ணதுனால சென்டர் ஆஃப் மாஸ் வந்து லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் ஆயிருக்கும். சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே வந்திருக்கும். ஒய் ஆக்சிஸ்ல பாசிட்டிவ் ஆக்சிஸ்ல நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ல ஈக்குவல் மாஸ் ரிமூவ் பண்ணதுனால ஒய் கோஆர்டினேட்ல சென்டர் ஆஃப் மாஸ் மாறி இருக்காது. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தா இது யூனிஃபார்ம் மாஸ்ன்றதுனால மாஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியான்னு போட்டுங்க. அப்போ m1ன்றது a1க்கு என்ன வரும்னா πr ஸ்கொயர் வருது. m2ன்றது ரிமூவ் போர்ஷன் நெகட்டிவ் மாஸ்னு எடுத்து சொல்லியிருக்கேன். அப்போ வந்து மைனஸ் π இன்ட்டு ஏரியா வந்து r/2 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா டயாமீட்டர் தான் ஆர்ன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ ரேடியஸ் r/2ன்னு வருது. அடுத்து வந்து x1 வந்து 0, ஏன்னா ஃபர்ஸ்ட் டிஸ்குடைய சென்டர் வந்து சென்டர்ல இருக்கு. செகண்ட் ரிமூவ் போர்ஷனுக்கு வந்து எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா r/2 பொசிஷன்ல இருக்கு. அப்படின்னா x2 is equal to r/2ன்னு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம xm பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கணும். m1 x1 plus m2 x2 டிவைட் பை m1 plus m2ன்னு போட போறோம். கரெக்ட்டுங்களா. சரி, இப்போ m1 வந்து எவ்வளவு பார்த்தீங்கன்னா அது m1 இருக்கட்டும், ஏன்னா x1 0 வருதுன்னா மல்டிப்ளை பண்ணா 0 வந்தது, அப்படியே விட்டுருங்க. m2 வந்து பாருங்க π r ஸ்கொயர் பை 4ன்னு போட்டுக்கலாம், ஒரு -1 இருக்கும். சரிங்களா. நெகட்டிவ் இண்டிகேட்டர்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் லெஃப்ட் சைடு தி ஆரிஜின் வந்து ஷிஃப்ட் ஆகுதுன்னு அர்த்தம். x2 வந்து பாருங்க r/2. கரெக்ட்டுங்களா. ஸோ இப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம இதை சிம்பிளை பண்ணோம். இங்கே கீழே வந்து m1 plus m2 இருக்கு. அது என்ன வருது பாருங்க, π இன்ட்டு r ஸ்கொயர் மைனஸ் π இன்ட்டு r ஸ்கொயர் பை 4ன்னு வரும். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணலாம்னா இதில் காமனாக பையை கேன்சல் பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு ஆர் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நியூமரேட்டர்ல என்ன இருக்கு பாருங்க, நியூமரேட்டர்ல வந்து நமக்கு என்ன இருக்கு, r/8 இருக்குங்களா, r/8 இருக்கு. டினாமினேட்டர்ல என்ன இருக்கு பாருங்க,
நியூமரேட்டர்ல பாத்தீங்கன்னா மைனஸ் ஆர் பை 8 இருக்கு, டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா 3r/4 வருது. ஏன்னு சொல்லுங்க, இங்க வந்து 1 இருக்கு, இங்க மைனஸ் 1/4 இருக்கு. கரெக்டுங்களா? நியூமரேட்டர் பாருங்க r/8 மைனஸ், டினாமினேட்டர் வந்து 1 மைனஸ் ஆர் வராது, இங்க ஆர் தான் கேன்சல் பண்ணிட்டோம் இல்லையா, 3/4 வரும். 1 மைனஸ் 1/4, அப்ப இது 1 மைனஸ் 1/4 வந்து 3/4 அப்படின்னு போடாச்சு. இப்போ இந்த 8 இந்த 4 கேன்சல் பண்ணா 2 வருதுங்களா? அப்போ நியூமரேட்டர் என்ன இருக்கு, மைனஸ் r/2 இருக்கு, டினாமினேட்டர்ல 3 இருக்கு. ஸோ தட் மைனஸ் r/6. அப்போ சென்டர்ல இருந்து r/6 டிஸ்டன்ஸுக்கு ஷிஃப்ட் ஆயிருச்சுப்பா. ஓகேங்களா? ஸோ 15th கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன் கரெக்ட்.